வணக்கம். ஸ்ரீ குருபியா நமஹா. என் பேர் சுதா. நான் சுதாச்சந்திரன் ஃபவுண்டேஷன் பொன்மாரில் நடனப்பள்ளி வச்சுருக்கேன். 10 ஆண்டுகளாக வச்சுருக்கேன். நான் பேசிக்கலி வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். ஆனால் பசங்களை பார்த்துக்க முடியாத காரணத்தினால சைட் பை சைடாக டான்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஆஸ் அ டீச்சராக இருக்கேன், குருவாக இருக்கேன். 2வது அரங்கேற்றம் இது என்னோடது. அண்ட் ரக்ஷிதா பொன்மாரில் தான் இருக்கா, இவ்வளோ வேங்கடமங்கலமில். இவள் 6 வருஷமாக என்கிட்ட கற்றுக்கிறா, டான்ஸ் கற்றுக்கிட்டு இருக்கா. இப்போ கடந்த 6 மாதமாக இந்த அரங்கேற்றம் ப்ராக்டிஸ் ஃபுல் ஃப்ளெஜ்டாக பண்ணிகிட்ருக்கா. மகரிஷி வித்யா மந்திரில் 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருக்கா. ஸோ இவள் டான்ஸ் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவாள். இதில் இவங்களோட பேரண்ட்ஸோட ஒத்துழைப்பு நிறையா இருந்தது, ரொம்ப முக்கியத்துவம். ஏன்னா 2 பேருமே ஒர்க்கிங், அம்மாவும் ஒர்க்கிங் அப்பாவும் ஒர்க்கிங். பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணி ஸோ ரொம்ப எஃபர்ட் போட்டாங்க. ஸோ இதே மாதிரி ஒரு ரக்ஷிதா இல்லை, நிறையா ரக்ஷிதா உருவாகணுன்றது என்னோடய ஆசை. டான்ஸோட முக்கியத்துவம் எல்லாருக்கும் புரியணும். இப்போ நிறைய பேருக்கு ஒரு மைண்டில் டான்ஸு அப்படின்ற ஒரு இது இருக்குது, ஆடுறாங்கன்றது. ஸோ அந்த ஆடுறது எங்கேருந்து உருவானது? நம்ம நடராஜ பெருமாள்கிட்டேருந்து உருவானது. ஸோ அந்த மரியாதை, அந்த அந்த அதுக்கேற்றான ஒத்துழைப்பு நிறைய இருக்குது. அது சாதாரண விஷயம் இல்லை. டான்ஸ் ஆடுறாங்கன்ற ஒரு சாதாரண வார்த்தையாக நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா நானும் ஆஸ் அ லேடியாக இருந்ததுனால எனக்கு நிறையா அந்த கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா ஒரு லேடியாக இருந்துக்கிட்டு குழந்தைக்கு தாயாக இருந்துட்டு ஆடுறாங்க, கல்யாணம் பண்ணிவிட்டு ஆடுறாங்கன்னு சொல்லாதீங்க. அது நடராஜன் பெருமானோட நடனம்னு சொல்லுங்கள். அதுக்குன்னு ஒரு தனி முக்கியத்துவம் இருக்குது, தனி மரியாதை இருக்குது. ஸோ இதை
இதுக்கு வந்து இப்போ சாதாரண விஷயம் இல்லை. இதுக்கு வந்து ஆர்னமெண்ட்ஸு ட்ரெஸ்ஸுன்ற எப்படியும் மினிமம் 2000-3000 மினிமம் நான் சொல்கிறேன், இவ்வளோ சார்ஜ் ஆகும். ஸோ இது நிறையா பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன், விடும் போதே என்னோட ஆசை மேம் இது என்னால் பண்ண முடியல, அப்போதைக்கு எங்ககிட்ட காசு இல்லை. ஸோ அந்த மாதிரி நிறைய ஆசைகள் நிறைவேறாமல் போயிருக்கு பேரண்ட்ஸோடது, எஸ்பெஷலி அம்மாக்களோட ஆசைகள். ஸோ இதை வந்து கவர்மெண்ட் வந்து இதை முன்னிறுத்தி இதை எடுத்து அவங்க ஸ்பான்சர்ஷிப் பண்ணணும்னு என்னோடய விருப்பம். இந்த கலை, இந்த கல்ச்சர் நம்ம இந்தியாவோட பாரம்பரியம், தமிழ்நாடோட பாரம்பரியம் இது. ஸோ அதை ரொம்ப அழிஞ்சிட்டு வருதுன்றது ஒரு வருத்தமான ஒரு விஷயம்ன்றது கூட சொல்லலாம். அந்த அழியாமல் இன்னும் மேலும் 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 நிறையா உருவாகணும். நிறையா இந்த மாதிரி கலைகள், இந்த கலை மட்டும் இல்லை, எல்லா கலையும் சொல்கிறேன், எல்லா கலைகளுமே அழிஞ்சிக்கிட்டு வருது. அதை அழியாமல் அதை நம்ம சப்போர்ட் பண்ணணும். எல்லாமே அதை கவர்மெண்ட்டே எடுத்து முன்னிறுத்தி அதை பண்ணணும்னு நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், என் பெயர் ரக்ஷிதா. நான் பொன்மாரில் இருக்கேன். மகரிஷி பள்ளியில் நான் 9ஆம் வகுப்பு, நான் 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருக்கேன். இந்த அரங்கேற்றம், இந்த டான்ஸ் ஜேர்னி வந்து எனக்கு என்னோடய 8வது வயசுலேருந்து தொடங்க ஆரம்பிச்சது. நான் அப்போத்துலேருந்து கற்றுக்கிட்டு இருக்கேன். நான் சுதா மேம் கிட்டே இருந்து தான் ஃபஸ்ட்டுலேருந்து இப்போ வரைக்கும் நான் டான்ஸ் கற்றுட்ருக்கேன். அவங்க என்னை எல்லா இதுக்குமே கைட் பண்ணி ரொம்ப சூப்பராக ட்ரெயின் பண்ணாங்க. தேங்க்யூ மேம். அண்ட் என் அப்பா அம்மா சப்போர்ட் எனக்கு நல்லா கிடச்சிது. என் அப்பா வந்து இவ்வளோ கிராண்டாக எனக்கு பண்ணியிருக்காங்க. அப்புறம் அம்மா எப்போவுமே எனக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. எதுனாலும் நீ பண்ணு, உன்னால் பண்ண முடியும் அப்படின்னு 2 பேருமே சொல்லி பேசுவாங்க. அவங்களால தான் நான் இப்போது அரங்கேற்றம் முடிச்சிருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ். பரதநாட்டியத்தில் உங்களுக்கு எந்தெந்த கலைகளை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க? உங்களுக்கு இதனால் வந்து ஆர்வம் எப்படி உங்களுக்கு தோணுச்சு? பரதநாட்டியமில் எனக்கு ஆர்வம் வந்தது வந்து என்னோடய அக்கா. அவள் வந்து ஃபஸ்ட்டு வந்து அவள் தான் டான்ஸ் கிளாஸ் போயிட்டுருந்தா. அவளை பார்த்து நானும் ஆட கற்றுக்கிட்டேன். இப்படி தான் என்னோடய பரதநாட்டியம் ஸ்டார்ட் ஆச்சு. உங்களுடைய கலைகள் என்ன? எத்தனை கலைகள் இருக்குது? நீங்கள் எத்தனை கலையை கற்றுக்கிட்டீங்க? நீங்கள் குருவாக இருக்கீங்களா? குருவாக தேர்ச்சி பெற்றிருக்கீங்க? இதை பற்றி சொல்லுங்கள். நான் வந்து புஷ்பாஞ்சலி வந்து கடவுளுக்கு பூ செலுத்துறது, அதை வந்து புஷ்பாஞ்சலி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் சப்தம், கைக்கு 3 வணக்கங்கள். முதல்ல தலைக்கு மேலே அது வந்து இறைவனுக்கு, அப்புறம் நெத்திக்கு நேராக அது என்னோடய குருவுக்கு, அப்புறம் கை மனமார்ந்த நன்றி வந்து என்னை பார்க்க வந்த எல்லாருக்கும் நன்றி. கலை டிவி ரொம்ப வணக்கம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு எனக்கு கொடுத்ததுக்கு. என் பெயர் அருள் பிரகாஷ். நாங்கள் வந்துட்டு அபிஜய் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் வந்துட்டு இன்றைக்கி நடந்த ஒரு கலை நிகழ்ச்சிக்கு வந்துட்டு சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்கோம். ஸோ கலையை பற்றி பேசுவதால் எங்கள் குரு இருக்காங்க, அவங்க தான் பேச முடியும். ஆனால் கலையோடைய முக்கியத்துவம் வந்துட்டு நாங்கள் கண்டிப்பாக வந்துட்டு எங்களால் சொல்ல முடியும். ஏன்னா இந்த கலை வந்துட்டு ஃபாரினில் வந்துட்டு கற்றுக்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் கல்ச்சரை கற்றுட்ருக்கோம். ஸோ வேரியேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஃபாரினர் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறோம், ஆனால் ஃபாரினர் வந்துட்டு நம்மள மாதிரி இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஸோ ரெண்டுமே வந்துட்டு ஒரு ஹெல்த்தி காம்படிஷன் தான். அதில் பேசிக் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெடிஷன் தான் வந்துட்டு எப்போவுமே ஃபாலோ பண்ணுறது. உண்மைதான் வெல்லுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இதில் இந்த கலையோட இம்பார்ட்டன்ஸ் நமக்கும் தெரியும், ஆனால் நம்ம கொஞ்சம் மறந்து போகிறோம். ஆனால் வெளிநாட்டில் இருக்கவங்க நம்மளுக்கு அதை ஞாபகப்படுத்துகிறாங்க. ஏன்னா உங்கள்கிட்ட அவ்வளோ பவர்ஃபுல் திங் இருக்குது, ஆனால் நீங்கள் அதை வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக தான் ஃபாலோ பண்ணுறீங்க. இது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நம்ம வந்து எடுத்து பண்ணுறதுக்கு, கலை வந்துட்டு காப்பாற்றுறதுக்கும் அந்த மாதிரியான குருஸால் மட்டும்தான் முடியும். அதில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த குழந்தை அவங்க பண்ணுற விஷயம் வந்துட்டு கடவுளுக்கு ஈடு, கடவுளோட விஷயங்கள், கடவுளே டான்ஸ் ஆடின மாதிரி இருந்தது. ஸோ அந்த ஒரு அற்புதமான காட்சிகள் எல்லாம் நாங்கள் வந்துட்டு பார்த்து ரசித்தோம். அதில் கிரெடிட்ஸ் வந்துட்டு கடவுள், அந்த குரு, அவங்க அப்பா அம்மார்கள், அவங்க சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே. சார் நேம்ஸ் ப்ளீஸ். அருள் பிரகாஷ், அபிஜய் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்.